இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டம், தலைமை கழக நிர்வாகி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை. தேசிய ஜனநாயக அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டும் என்றே திட்டமிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலும் எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை இல்லை. நீ எந்த இடத்துலையும் இந்த கேள்வி கேட்காது. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சிகள் அப்படி இருக்கும். அதிமுக வரதை பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது யார் யார் வராங்களோ அவையில் ஒத்த கருத்துடைய கட்சி தான். எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சியுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வர்றாங்களோ அவர்களெல்லாம் ஒத்த கருத்துள்ள கட்சி தான் சார். அதாவது முதல் நல்ல ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் தெரிவித்துக் கொள்றேன். தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறார். அந்த தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பாங்க தெரிய வரும். அதுக்கு முந்தி எது சொன்னாலும் நிக்காது. எல்லா அரசியல் கட்சியுமே 1.5 வருஷம் தேர்தலுக்கு இருக்கு. ஆனா இப்பயே ஒரு பதற்றத்துக்கு வந்த மாதிரி தோணுது. மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். மடியில கனம் இல்லை, எங்களுக்கு வழியில பயம் இல்லை. மடியில கனம் இருக்குது, வழியில பயம் இருக்குது.